ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரயில்வே டிக்கெட் கவுண்டரில் நடக்கும் உரையாடலை நம்ம பார்ப்போம். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் வாங்கும்போது பயன்படுத்தக்கூடிய முக்கியமான இந்தி வாக்கியங்கள் எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். வெல்கம் டு தமிழ் டு ஹிந்தி எக்ஸ்பிரஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரயில்வே டிக்கெட் முன்பதிவு. ட்ரெயின் டிக்கெட் ஆரக்ஷன். ரயில்வே டிக்கெட் கவுண்டரில் புக்கிங் கிளர்க் கேட்குற கேள்விகள், அதுக்கு உண்டான பதில்கள், அவரு கொடுக்கிற தகவல் பற்றி பார்க்கலாம். முதல் அல்லது இரண்டாம் வகுப்பு. பிரதம் யா த்வித்திய ஸ்ரேணி. அவர் கேட்கிறாரு, முதல் வகுப்புல டிக்கெட் வேணுமா இல்ல இரண்டாம் வகுப்பா? ஹிந்தியில முதல் வகுப்புக்கு பிரதம் ஸ்ரேணி, இரண்டாம் வகுப்புக்கு த்வித்திய ஸ்ரேணி. ஸோ பிரதம் யா த்வித்திய ஸ்ரேணி டிக்கெட் வேணுமா? எனக்கு ஒரு முதல் வகுப்பு டிக்கெட் கொடுங்கள். मुझे प्रथम श्रेणी का टिकट दीजिए. எனக்கு मुझे முதல் வகுப்பு प्रथम श्रेणी का टिकट கொடுங்கள், टिकट दीजिए. मुझे प्रथम श्रेणी का टिकट दीजिए. எனக்கு இரண்டாம் வகுப்பு டிக்கெட் கொடுங்கள். मुझे द्वितीय श्रेणी का टिकट दीजिए. எனக்கு मुझे இரண்டாம் வகுப்பு द्वितीय श्रेणी का टिकट கொடுங்கள், टिकट दीजिए. मुझे द्वितीय श्रेणी का टिकट दीजिए. புக்கிங் கிளர்க் கேட்குறாரு, ஒரு வழி அல்லது திரும்புதல் டிக்கெட் வேணுமா? ஹிந்தியில ஏக் தர்ஃபா யா வாபசி. ஒரு வழி டிக்கெட்க்கு ஏக் தரஃபா டிக்கெட், இரு வழிக்கு வாபசி சொல்லலாம், இல்லைன்னா தோ தர்ஃபா. ஸோ ஒரு வழி அல்லது திரும்புதல் ஏக் தரஃபா யா வாபசி யா தோ தர்ஃபா. எனக்கு ஒரு வழி டிக்கெட் வேண்டும். मुझे एक तरफा टिकट चाहिए. எனக்கு मुझे ஒரு வழி டிக்கெட் एक तरफा टिकट வேண்டும் चाहिए. मुझे एक तरफा टिकट चाहिए. எனக்கு ஒரு இருவழி டிக்கெட் கொடுங்கள். मुझे वापसी का टिकट दीजिए அல்லது मुझे दो तरफा टिकट दीजिए. எனக்கு मुझे இருவழி वापसी का टिकट கொடுங்கள், टिकट दीजिए. இருவழிக்கு दो तरफा கூட ஹிந்தியில யூஸ் பண்ணலாம். ஸோ मुझे दो तरफा टिकट दीजिए. मुझे वापसी का टिकट दीजिए और मुझे दो तरफा टिकट दीजिए. ஜன்னல் அருகில் டிக்கெட் வேண்டுமா? हिंदी खिड़की के पास. जन्नल खिड़की, अरुगिल के पास, खिड़की के पास. आमा जन्नल अरुगिल. हाँ खिड़की के पास. आमा हाँ जन्नल अरुगिल खिड़की के पास. ஜன்னல் அருகில் வேண்டாம்னா நம்ம हाँ இடத்துல नहीं யூஸ் பண்ணணும். नहीं खिड़की के पास नहीं. नहीं खिड़की के पास नहीं. स्लीपर क्लास, स्लीपर वகுப்பு, शायिका श्रेणी. स्लीपर हिंदीல शायिका, वகுப்பு श्रेणी. शायिका श्रेणीல டிக்கெட் வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா ஸ்லீப்பர் வகுப்பு. हाँ शायिका श्रेणी. இல்லைன்னா நஹின்னு சொல்லிடணும். மேல நடு அல்லது கீழே பேர் பர்த்தா அப்படின்னு கேக்குறாங்க. ऊपरी बर्थ, बीच वाली बर्थ या निचली बर्थ.
மேல பர்த்துக்கு ஊப்பரி பர்த், நடு பர்த்துக்கு பீச் வாலி பர்த் அல்லது யா, கீழ பர்த்துக்கு நிச்சலி பர்த். ஸோ மேல நடு அல்லது கீழ பர்த்தா அப்படி கேட்குறாங்க. ஸோ ஊப்பரி பர்த், பீச் வாலி பர்த் யா நிச்சலி பர்த். எனக்கு மேல நடுதர் மற்றும் கீழ பர்த் வேண்டும். मुझे ऊपर की, बीच की, नीचे की बर्थ चाहिए. எனக்கு மேல ऊपर की, நடுதர், बीच की மற்றும் கீழ नीचे की बर्थ चाहिए. मुझे ऊपर की, बीच की, नीचे की बर्थ चाहिए. எத்தனை டிக்கெட்கள் கேக்குறாரு? कितने टिकट, எத்தனை कितने டிக்கெட்கள் டிக்கெட். மூன்று டிக்கெட்கள், तीन टिकट, மூன்று, तीन டிக்கெட்கள் டிக்கெட், तीन टिकट. எத்தனை பயணிகள், எத்தனை பயணிகள், कितने यात्री. எத்தனைக்கு ஹிந்தில कितने, பயணிகள் यात्री. மூன்று பயணிகள், तीन यात्री. மூன்றுக்கு तीन பயணிகள் यात्री. நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள்? आप कहाँ जाना चाहती हैं? நீங்கள், आप, எங்க, कहाँ, செல்ல விரும்புகிறீர்கள், जाना चाहती हैं. आप कहाँ जाना चाहती हैं? आप कहाँ जाना चाहती हैं? आना चाहती हैं, पहनना चाहती हैं. நான் டெல்லிக்கு போகணும். मैं दिल्ली जाना चाहती हूँ. நான், मैं டெல்லிக்கு, दिल्ली போகணும், जाना चाहती हूँ. मैं दिल्ली जाना चाहती हूँ. आना मैं दिल्ली जाना चाहता हूँ. டெல்லிய ஹிந்தில தில்லின்னு சொல்வாங்க. நீங்கள் எப்போ போகணும்? आप कब जाना चाहते हैं? நீங்கள், आप, எப்போ, कब, போகணும், जाना चाहते हैं. आना चाहते हैं वरुण, पहनना चाहती हैं. आप कब जाना चाहते हैं? நான் डिसेंबर 16ஆம் தேதி போகணும். मैं 16 दिसंबर को जाना चाहती हूँ. நான், मैं डिसेंबर 16ஆம் தேதி 16 दिसंबर को போகணும், जाना चाहती हूँ. मैं 16 दिसंबर को जाना चाहती हूँ. ஆனா चाहता हूँ சொல்வாங்க. 16 ஹிந்தில 16 சொல்வாங்க. உங்கள் ரயில் 7 மணிக்கு புறப்படும். आपकी ट्रेन 7 बजे रवाना होगी. உங்கள் ரயில், आपकी ट्रेन 7 மணிக்கு 7 बजे புறப்படும், रवाना होगी. आपकी ट्रेन 7 बजे रवाना होगी. 7 ஹிந்தில 7ன்னு சொல்வாங்க. நீங்கள் புது தில்லி நிலையத்தில் இறங்க வேண்டும். आपको नई दिल्ली स्टेशन पर उतरना होगा. நீங்கள், आपको, புது தில்லி, नई दिल्ली, நிலையத்தில், स्टेशन पर, இறங்க வேண்டும், उतरना होगा. आपको नई दिल्ली स्टेशन पर उतरना होगा. நீங்கள் नागपुर வழியாக செல்ல வேண்டும். आपको नागपुर से होकर जाना होगा. நீங்கள், आपको, नागपुर வழியாக, नागपुर से होकर செல்ல வேண்டும், जाना होगा. आपको नागपुर से होकर जाना होगा. இந்த வயான்னு இருக்குல்ல இங்கிலீஷ்ல, ஹிந்தில से होकर, வழியாக से होकर. आपको नागपुर से होकर जाना होगा. நீங்கள் 26ஆம் தேதி திரும்பி வருவீர்கள். आप 26 तारीख को वापस आएंगी.
நீங்கள் आप 26ஆம் தேதி 26 तारीख को திரும்பி வருவீர்கள் வாபஸ் ஆயங்கி 26 ஹிந்தில 26ன்னு சொல்வாங்க. ஆண்னா ஆயங்கேன்னு சொல்லணும், பெண்ணா ஆயங்கி. आप 26 तारीख को वापस आएंगे. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் பல ஹிந்தி பயிற்சி வீடியோக்கள் வரப்போகுது. அதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.